நம்ம செயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. இயற்கை விவசாயம் நமக்கு தேவைதானா? இல்லை அதுவே நல்லா செயற்கை விவசாயத்தில் விளைச்சலுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ம். நமக்கு இயற்கை விவசாயம் இப்போ தேவைதானா நமக்கு? கண்டிப்பா தேவை. எப்படின்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்ப நாங்க இந்த இது ஆரம்பிச்சு வசீகர விதை ஆரம்பிச்சதுக்கப்புறம், என்னுடைய லேண்ட்ல பார்த்தீங்கன்னா, கரும்பு, நெல்லு இதுதான் போட்டிருந்தோம். அப்பல்லாம் வந்து உரம்லாம் போட்டு தான் போட்டிருந்தாங்க, எங்க மாமனார்லாம். அதுக்கப்புறம் நாங்க கையில எடுத்தும் பொழுது, இத வந்து நம்ம இயற்கை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு 7 வருஷம் அந்த மண் ஆய்வு உட்படுத்தி, இப்ப ஆர்கானிக் சர்டிஃபைடு வாங்கி, அந்த நிலத்துல இப்ப நாங்க செம்பருத்தி, நெறைய பொருள்கள் போட்டிருக்கோம். போட்டிருக்கும் பொழுது, ஆர்கானிக் சர்டிஃபைடு அப்படின்னு நான் சொல்லி என் ப்ராடக்ட்ட விக்கும் பொழுது, எனக்கு பெருமையாவும் இருக்கு. அதே விதத்துல மன மகிழ்ச்சியாவும் இருக்கு. நான் வந்து குடுக்குற ஒரு பொருள் வந்து மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்காது. இந்த மண்ணையும் பாதிக்காது, என்னையும் பாதிக்காது. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இப்ப நெறைய பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதே இப்ப ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சி. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுங்கன்னா, எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறிடுவாங்க. வந்துருவோங்கிறீங்க. வந்துருவோம் கண்டிப்பா. ஏன்னா எவ்ளோ உடல் உபாதைகள் செயற்கை விவசாயத்துல எல்லாருக்குமே அது தெரியுது. தெரிய வருது. தெரிஞ்சுமே கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாருமே கொஞ்சம் முழிச்சுக்கிட்டோம்னு நெனைக்கிறேன். அதனால இப்ப எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க, மாறிட்டும் வராங்க.